ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கம்பெனினா என்ன? அந்த கம்பெனியில் வெறும் டேபிள் சேர் போட்டு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் பண்ணுவாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட்டு அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குமா கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. அது போக நிறையவே விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனிங்கிறது அவங்களோட லாப நோக்கத்துக்காக மட்டும் செயல்படுமான்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது போகவும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம தேடுவோம் வாங்க. எந்த மாதிரியான ஒர்க்கு ஒரு நிறுவனம் செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த தொழிலில் லாபம் மட்டும்தான் நோக்கமாக தெரியும். ஆனால் அது மட்டும் கிடையாது. ஒரு நிறுவனங்கிறது எப்போவுமே ஒரு கட்டமைப்பு உடையதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அவங்களுக்குன்னு தனித்தனியாக வேலை செய்கிறதுக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய இலக்கு என்னன்னு சொல்கிறதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு தனித்தனியான ஒரு பில்டிங் செட்டப்ஸ் இருக்கும்.